ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 2026 வருஷத்தில் நாம் நுழைய இருக்கிறோம். ஒரு புதிய நிதி ஆண்டிற்குள்ளே நாம் போக இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நான் அந்த செய்தி பேசுவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. ஒரு நாள் மாலை நான் ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு இருந்தேன். போகிற பொழுது அந்த வெஸ்ட் சைடு அந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை நான் பார்த்துட்டு போகும்போதே ஒரு சின்ன ஒரு கருப்பான ஒரு மேகம் அங்கே காணப்பட்டது. அந்த மேகத்திற்குள்ளாக அந்த சூரியன் இறங்கி போகிற பொழுது கம்ப்ளீட்டாக அந்த வெயிலின் தாக்கம் தணிந்து போனதை நான் உணர முடிந்தது. அதை பார்க்கிற பொழுதே ஒரு சாதாரண மேகம் இவ்வளவு வல்லமையுள்ள ஒரு சூரியனுடைய தாக்கத்தை எப்படி இது மறைக்க முடிகிறது என்று நான் யோசித்த பொழுது ஆவியானவர் என் உள்ளத்திலே சில காரியங்களை பேசினார். இந்த மேகத்தை பற்றினதான காரியத்தை என்னோடு கூட ஆவியானவர் உணர்த்தினபடினாலே அந்த மேகம் இந்த வேதத்தில் இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதங்களை செய்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலும் அது என்ன செய்ய இருக்கிறது என்று அதை குறித்து பேசும்படியாய் ஆவியானவர் உணர்ச்சினபடினாலே இந்த செய்தியை இந்த மாதம் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் ஆசீர்வாதமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் என்னோடு இந்த வார்த்தை இடைப்பட்டபடினாலே நிச்சயமாய் என் இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்கு நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, இந்தியாவிலேருந்து கேட்டாலும் சரி, இல்லை அவுட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கேட்டாலும் சரி, நிச்சயமாக இந்த மேகமானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு திட நம்பிக்கையும் கொண்டு வரும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. நான் ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். என்னோடு கூட கவனமாய் கேளுங்கள். யாத்திராகமம் 13வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசையை நோக்கி சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே மனிதனானாலும் மிருக ஜீவன்களானாலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் ஆன அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்த அது என்னுடையது என்றார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினைவுங்கள். கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். பாருங்க, எகிப்தின் அடிமைச்சன வீடுல கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்கள் அடிமைகளாக இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அங்கிருந்து அவங்க புறப்படுகிற ஒரு ஒரு மாதம், என்ன மாதம் அப்படின்னா அது ஆபீப் மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புறப்பட்ட இந்த நாளிலிருந்து தேவன் கானான் தேசம், அவர்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தேவனுடைய அந்த நெருக்கம், தேவனுடைய ஒரு அவருடைய கரம் அவர்களை விட்டு விலகவில்லை. சனங்கள் மாறினாலும் கர்த்தர் ஒரு நாளும் மாறாமல் என்ன நோக்கத்தோடு அவர்களை அழைச்சாரோ வழி நடத்தினாரோ அதை நிறைவேற்றி முடித்ததை நாம் பார்க்க முடியும். ஆபீப் மாதம் என்பது அதோட மீனிங் பார்த்தோம் அப்படின்னா த இயர்ஸ் ஆஃப் கார்ன், அதாவது சோளம் இருக்கு இல்லையா, அந்த கார்ன் நல்ல முதிர்வடைந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இதை நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்கணும். ஒரு அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையோடு கூட புறப்பட்டு போகிறார்கள். அப்படி அவங்க புறப்பட்டு போகிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா அவங்க போகிற பிரயாணத்தில் பெலிஸ்தரின் தேச வழியாக போனால் ரொம்ப பக்கத்தில் அவங்க கானான் தேசத்துக்கு போயிடலாம்.
ஆனாலும் தேசத்தின் ஊடாய் போகும்போது இந்த பார்வோன் மறுபடியும் இவங்களை ஒருவேளை பின்தொடர்ந்தா யுத்தத்தை கண்டு ஜனங்கள் மனமடிந்து சோர்ந்து போவாங்க, பயத்துல மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள திரும்பிடுவாங்கன்னு சொல்லி அவர் அருளுகிற விடுதலை, அவர்களுக்கென்று தீர்மானித்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஒரு விடுதலையான வாழ்க்கை நிரந்தரமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தேவன் கருத்துள்ளவராய் என்ன செய்தார்னா, அவங்க மறுபடியும் எந்த சூழ்நிலையிலும் அவங்க திரும்ப எகிப்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை சுகந்த சமுத்திரத்தின் வழியாய் கொண்டு போறாங்க. இந்த சுகந்த சமுத்திரத்தை சுற்றிலும் வனாந்திரம், காடு, ஒரு பக்கம் மட்டும்தான் போக முடியும், அந்த பக்கமும் சமுத்திரம் இருக்கிறது. ஒரு பெரிய சிவந்த சமுத்திரம்னா இந்த ரெட் சி, அந்த ரெட் சி பக்கத்துல அந்த வழியா தேவன் அவங்களை நடத்துறாரு. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏதோமிலே பாளையம் இறங்கினார்கள். முதலா ஆபிப் மாதத்துல போனாங்க. ஒரு சோளம் முதிர்ந்த அறுவடையின் மாதம் என்று சொன்னேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு, சுக்கோத் அப்படின்னா த டிரான்சிஷன் ஃப்ரம் பாண்டேஜ் டு ஃப்ரீடம். அதாவது இந்த இடத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பாண்டேஜ், ஒரு கட்டுகள்ல இருந்து, ஒரு 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 அடிமைத்தனம், ஒரு கட்டுகள்ல இருந்து விடுதலையாக்கப்பட்டு போகிற ஸ்தலம் அப்படின்ற அர்த்தம், ஒரு விடுதலை என்ற ஒரு அர்த்தம். இந்த சுக்கோத் என்ற பேர்ல தான் அவர்கள் கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள். சுக்கோத் அப்படின்னா அந்த கூடார பண்டிகை, கூடாரங்களை போட்டு அவர்கள் பண்டிகைகளை அனுசரித்தார்கள். அந்த சுக்கோத்திலிருந்து அவங்க போகும்போது இப்பதான் ரொம்ப கவனமா நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாருங்க, முதலா அவங்க பிரயாணப்பட்டு போறாங்க. அவங்கள வழி நடத்துறதுக்காக பகல்ல மேகஸ்தம்பம், பகல்ல சூரியனுடைய உக்கிரகம், எப்படி நான் சொன்ன அந்த அனுபவத்தில் ஒரு சூரியனுடைய வெளிச்சம், அந்த வெயில் பயங்கரமா அடிக்குது, அதோட வெக்கையை தாங்க முடியல, ஆனால் ஒரு மேகம் அதை மறைச்சிச்சு. அந்த மாதிரி இந்த ஜனத்திற்கு அந்த சூரியத்தினுடைய அந்த உஷ்ணத்தை தணிக்கும்படி, நிழலை கொடுக்கும்படி அவர்களுக்கு மேகஸ்தம்பமாய் கர்த்தர் இருந்தார். இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாருங்க, இரவுல அந்த காலத்துல தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் பிறக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். கரண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இரவுல வெளிச்சம் காட்ட பரலோக தேவன் ஒரு அக்னி ஸ்தம்பத்தை, ஒரு மேகம்தான் அது, பகல்ல அவங்களுக்கு மேகஸ்தம்பமா இருக்கும், இரவுல அது எப்படி இருக்கும், அது அக்னி ஸ்தம்பமாய் வெளிச்சமாகவும் இருக்கும், அவர்களுக்கு பாதை காட்டும். அந்த குளிராதபடிக்கு அந்த குளிர்ச்சி அவங்க வனாந்தரத்துலையும் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் நீ பார்த்தீங்கன்னா அந்த ஈஜிப்ட், அரபு நாடுகள் எல்லாம் இரவில் பனி, குளிர் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு அந்த குளிரையிலிருந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் அக்னி ஸ்தம்பமும் இருந்தது. அவங்க இடறி போகாதபடிக்கு அது வெளிச்சம் காட்டவும் பாதை காட்டவும் அது உதவியாக இருந்தது. ஸோ பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இந்த மேகம் ரொம்ப முக்கியமான ஒன்று. தேவன் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அது அவர்களோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த மேகம் என்னென்ன அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு? லைஃப் இஸ் அ ஜேர்னி. வாழ்க்கைன்றதே ஒரு பிரயாணம் தான். வேதாகமத்தில் 2வது புஸ்தகம், பைபிளில் முதல் ஆதியாகமும் 2வது யாத்திரை ஆகமம். இந்த யாத்திரை ஆகமம் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நடந்து வந்த அந்த பயணம் தேவன் அவர்களோடு கூட இருந்ததுனால எவ்வளவு அற்புதம் உள்ளதாய், மகிமை உள்ளதாய், அவங்க போக வேண்டிய நோக்கத்தை, அவர்களை விட அவர்கள் சத்துருக்களுடைய வல்லமையும் அதிகம், நபர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம், ஆனாலும் அவர்களை ஜெயிச்சு எப்படி அவங்களுக்கு குறிக்கப்பட்ட தேசத்தை நன்மை அவங்க சுதந்திரிச்சாங்கன்றதுக்கு இந்த மேகம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது ஒரு 3 காரியத்தை பண்ணுச்சு அவங்களுடைய வாழ்க்கையில். முதலாவது நான் சொல்றேன், அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
அவங்க சமுத்திரத்து கூட போயிட்டாங்க. இந்த பார்வோனுடைய சேனை அவர்களை தொடர்ந்து வந்துருச்சு, அவங்களை அழிக்கும்படியாக வர்றாங்க. இதை பார்த்து ஜனங்கள் பயப்படுறாங்க. மோசேட்ட போய் சொல்கிறாங்க, எகிப்தில் எங்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி எங்களை நீங்கள் இங்கே கூட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் கரத்தில் இருக்க அந்த கோலை நீட்டி என்ன பண்ண, அந்த சமுத்திரத்தை பிளந்து விடு. கடல் இரண்டாக பிளந்து நடுவே பாதை உண்டாகிறது. ஒரு அற்புதம் செய்து தேவன் என்ன சொல்ற, இந்த நூடா நீங்கள் என்ன செய்யுங்க, கடந்து போங்க, அக்கறைப்படுங்கன்றாரு. அப்போ எகிப்தின் சேனையும் பின்தொடர்ந்து வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தியர்களை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். அவர் ஒரு வழியா நடத்திட்டு போறாரு, அந்த வழியில திகைத்து திரிகிற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, எனக்கு ஒண்ணுமே புரியலை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களை பயமுறுத்துகிற, உங்களை அடிமைப்படுத்துகிற காரியங்கள் இனி ஒரு காலம் வராதபடிக்கு ஒரு நிரந்தர விடுதலை கொடுக்கும்படியா இந்த பாதையின் ஊடாய் தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்ன்றதை நீங்க மறக்க கூடாது. சத்ரு மறுபடியும் உங்களை தொந்தரவு பண்ணலாம், மறுபடியும் அவன் உங்களை தொடர்ந்து வரலாம். ஆனா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். இப்ப நடக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. தேவன் நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுக்கும்படியாத்தான் இப்படி நடத்துறார்ன்றதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, நீங்க போங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொல்லி அந்த ஜனத்தை அனுப்பி விடுகிறான். அப்ப இவங்க கடலுக்குள்ள போறாங்க. அந்த பார்வோனுடைய சேனையும் எகிப்தின் ராஜாவுடைய சேனையும் அவனும் பின்தொடர்ந்து வர்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, 14:9 யாத்திராகமத்துல, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக போன தேவ தூதனானவர். அப்ப மேகம் வந்திருக்கு அப்படின்னா தேவ தூதனானவரும், எங்கெல்லாம் தேவ தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்குதோ அங்கெல்லாம் அதெல்லாம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல தூதனானவராய் இறங்கி வந்து அவர்களுக்கு உதவி செய்தார். இந்த தூதனானவர் முன்னாடி நடந்து போறாரு, அவர் பின்னாடி ஜனங்கள் போறாங்க. பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா, விலகி ஜனங்களை போக விட்டுட்டு அவர்களுக்கு பின்னாக நடந்தார். சில நேரங்கள்ல தேவன் இல்லாத போல இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியாது நமக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு. இங்க இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அந்த மேகஸ்தம்பமும் இப்ப பின்னாடி, இது வரைக்கும் முன்னாடி போனது இப்ப பின்னாடி போயிருச்சு. தூதனானவரும் பின்னாடி போயிட்டார், ஆனால் அந்த ஜனங்கள் மட்டும் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு ஆபத்து. எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும், இப்போ நைட் ஆகிருச்சு, இவங்க கடந்து போகிறாங்க, இரவு வந்துருச்சு. இரவு முழுவதும் இந்த எகிப்தினுடைய ரதங்கள், குதிரைகள், அந்த 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 படை வீரர்கள்லாம் ரொம்ப பலவான்கள், அவங்க ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள், பலன் உள்ளவர்கள். அவங்க இந்த ஜனங்களை பிடிச்சி ஏதாவது சேதப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி இந்த தூதனானவரும் மேகஸ்தம்பமும் இந்த ரெண்டு சேனைக்கு நடுவே வந்து அவர்களை பாதுகாத்திருக்கிறது. இரவு முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடாதபடிக்கு அவங்கள பிரிக்கும்படியாய் தேவன் அங்கே வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், எகிப்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் உன்னை அடிமைப்படுத்தி வைக்கணும், உன்னுடைய விளைச்சலை எடுத்துக்கொள்ளணும், உன்னுடைய பிரயாசத்தை எடுத்துக்கொள்ளணும், உன்னுடைய சரீர முயற்சி, நீ கஷ்டப்பட்டு நீ செய்த ஒவ்வொன்றையும் அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும். நீ கஷ்டப்பட்டு சேர்த்ததை திருட்டுத்தனமா எடுத்துக்கிறணும். இதுதான் அந்த எகிப்தியர்களுடைய நோக்கம். ஆனா தேவன் பாரு, ஒரு நாளும் அவர் அனுமதிக்க மாட்டார். உங்களுடைய நன்மைகளை, நீங்கள் நீதியின் வழியில நியாயமா சம்பாதிச்சதை, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்தவைகளை ஒரு நாளும் சத்ரு திருட என் ஆண்டவராகிய இயேசு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அவர் பாருங்க, இது நடக்க போகுதுன்னு அந்த ஜனத்துக்கு தெரியாது. ஆனா அந்த மேகஸ்தம்பம் என்ன செய்து, தூதனானவர் என்ன செய்யறாங்கன்னா, விலகி பின்னாடி போய் நின்று ரா முழுவதும் அவர்களை நெருங்க விடாமல், எகிப்தியருக்கு அது நெருங்க விடாமல் பாதுகாத்தது. அந்த மேகஸ்தம்பம் எகிப்தியருக்கு அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலுக்கு அது இரவை வெளிச்சமாயிடுச்சு. சொன்னீங்களே, அந்த மேகஸ்தம்பம் எகிப்தியருக்கு ஒரு சைடு எப்படி இருக்குன்னா அந்தகாரம், கார் இருளா இருக்கு, கடல் நடுவில் இது நடக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு அது வெளிச்சமா இருக்குது, அவங்க ஃப்ரீயா போயிட்டே இருக்காங்க, இவங்களால இருட்டுக்குள்ள போக முடியல. ஆனா இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, தீவெட்டிகளை பொருத்தி கஷ்டப்பட்டு வெளிச்சத்தை உண்டாக்கி அவங்க கஷ்டப்பட்டு கடந்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்க ஈஸியாக போயிட்டாங்க. இன்னைக்கு உலகத்துக்கு சில அவங்களுக்கு வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் இருக்கலாம், அவங்க தீவெட்டிகள் வச்சிருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல், இந்த மேகம் வந்துருச்சு அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சூரிய வெளிச்சம் இல்லைனாலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார். இரவை பகலாக்கும்படிக்கு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இறங்கி வரும் நம்ம வாழ்க்கையில். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகமே போர்னால, ஈரான் அமெரிக்கா போர்னால ஸ்தம்பிச்சு போய் பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை,
ஷேர் மார்க்கெட்டு எல்லாம் சரிவாயிருச்சு அப்படின்னு பலரும் பல விதத்தில் புலம்பலாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவனை நம்பியிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் உண்டு. தேவனை அற்புத விதமாக உங்களை நடத்துவார். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மேகம் இந்த நிதி ஆண்டில் எத்தனை விதமான மாற்றங்கள் வந்திருந்தாலும், எத்தனை விதமான வரிகளை உயர்த்தி இருந்தாலும், உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்பிட்டார்னா அவரே உங்களுக்கு சகலத்தையும் நன்மையாய் மாற்ற உண்மையுள்ளவராய் இருப்பார். இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, இது முதற்கொண்டு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இது இவர்களை பிரித்து இவர்களை பாதுகாக்கிறது. அடுத்து 14வது அதிகாரம் என்ன, யாத்திராகமத்தில் 24வது வசனம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. இப்போ கிழக்கு வெளுத்து வரும் ஜாமம், அப்போ இஸ்ரவேலர்களுக்கு அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சம் கொடுத்துச்சு, எகிப்தியருக்கு மேகஸ்தம்பம் இருட்டாகிருச்சு. ஸோ அவங்க நைட்டெல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க, என்ன அப்படின்னா, இந்த நைட்டுன்றதுனால தானே நம்ம தொடர முடியலை, இன்னைக்கு நைட்டு முடியட்டும், காலையில் விடிஞ்சிடட்டும், அவங்கள மொத்த பேரையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், சிறைகளை பிடிச்சிட்டு வந்துடுவோம்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வர்றாங்க. இதை அறிந்த தேவன், இது அந்த ஜனத்துக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு விரோதமாக உங்களை முடிச்சிடலான்னு சொல்லி உங்களை மறுபடியும் கீழ்ப்படுத்திடலாம், அடிமைப்படுத்திடலாம், உங்களை அழிச்சு விடலாம்னு சொல்லி உங்கள் சத்துருக்கள் பிளான் பண்ணலாம். ஆனால் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்கள் காதுக்கு வருதோ வரலையோ, தேவனுடைய காதுக்கு அது போயிருக்குது. அந்த மேகம் அதை அறிந்திருக்கிறது. எல்லாரும் மேகத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். உங்களுக்கு நன்மை செய்கிறவனும் உங்களுக்கு தீமை செய்கிறவனும் இந்த மேகத்துக்கு கீழே தான் இருக்காங்க. அப்போ நிச்சயமாக தேவன் அதை கண்ணோக்கமாக பார்த்து என்ன பண்ணுறாருன்னா, கிழக்கு வெளுத்து வரும் வேலை. ஏண்டா, விடிஞ்சாத்தானே நீ அவனை போய் தொந்தரவு பண்ணுவ, விடிஞ்சாத்தானே நீ அவனை போய் பிடிப்ப, விடிஞ்சதுக்கு விடிகிற வரைக்கும் உன்னை விட்டாத்தானே நீ அவனை போய் அழிப்ப. ஆனால் நான் என்ன செய்வேன், ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் அக்கினியும் மேகமுமான, இவர்களுக்கு இருட்டான மேகமாக இருக்குது, அவங்களுக்கு அக்கினி இருக்குது, இன்னும் விடிஞ்சு சூரியன் வரலை. ஆனால் எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, அவர் உங்கள் சத்துருவை நோக்கி பார்த்தா மட்டும் போதும், அவங்க கலங்கி போவார்கள். நீ தைரியமாக இருங்க, ஆண்டவர் கிழக்கு வெளுத்து வரும் நேரத்தில், அவங்க தீர்மானிக்கப்பட்ட டைம், சத்துருக்கள் தீர்மானிக்க தீமை செய்யும்படி, அழிக்கும்படி, பிடிக்கும்படி உங்களுக்கு என்ன டயத்தை முன்குறித்தார்களோ அதற்கு முன்பதாகவே தேவன் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். செஞ்சு என்ன செய்கிறாருன்னா 3 விஷயத்தை செய்கிறார். 1, அவர்களை கலங்கடித்தார். 2வது, ரதங்கள் உருளைகளை கலல பண்ணி வருத்தத்துடன் நடத்தினார்கள். 2வது, ரதங்களின் உருளையை கலல பண்ணினார். முதலாவது அவர்களை கலங்கடிப்பார், 2வது ரதங்களின் உருளைகள், அவனுக்கு வேண்டிய அவனுக்கு என்னென்ன வாய்ப்புகள், அவனுக்கு என்னென்ன வசதிகள், என்ன ப்ரொவிஷன்ஸ் அவனுக்கு இருக்கோ அதை என்ன பண்ணுவார்னா கலல பண்ணுவார். முதலாவது கலங்கடிப்பார், 2வது கலல பண்ணுவார். ஒருவேளை வாகனமாக இருக்கலாம், இது இருந்தால் தானே, ஏன்னா அவர்கள் ரதங்களை வச்சுருந்தாங்க, 600 பிரதானமான ரதங்களை கொண்டு, பெஸ்டான ரதங்களை கொண்டு ஜனங்களை துரத்தினார்கள். இந்த வாகனம் இருந்தால் தான்றா நீ துரத்துவ அப்படின்னு சொல்லி வீலை கழட்டி விட்டார். இந்த ரதங்களின் உருளைகள் என்ன பண்ணுறாரு, கலட்டிச்சார். இப்போ குதிரைகள் போட்டு வண்டியை இழுக்குது, ஆனால் வண்டி என்ன செய்யலை, இழுக்கலை. உங்களை சுரத்தும்படிக்கு எந்த விதமான காரியங்களை பயன்படுத்தினாலும் கர்த்தர் அவைகளை கலஞ்சு போக பண்ணுவார். அவங்க இப்போ வருத்தப்பட்டு வர்றாங்க. 1, அவர்களை கலங்கடித்தார், 2வது உருளைகளை கலல பண்ணினார், 3வது 14வது அதிகாரம் 27வது வசனம், கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்தி போட்டார். பாருங்க, மொத்தமாக முடிச்சிட்டார். முதல்ல கலங்கடிச்சாரு, 2வது உருளையை கலங்க பண்ணார், 3வது கடலின் நடுவே கவிழ்த்தி போட்டார். உன்னை மல்லாக்கா போட்டால் மறுபடியும் நீ என்ன பண்ணுவ, துரத்துவ. உன்னை கவிழ்த்தி போட்டுட்டா நீ என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தேவன் அவர்களை கவிழ்த்தி போட்டார். ரதங்களே கவிழ்த்தி போட்டாராம். முதல்ல பார்த்தாரு, 2வது கலல பண்ணினார், 3வது அவரே இறங்கி வந்து என்ன செய்கிறார், மறுபடியும் தொடர்றான். பிசாசு சத்துருக்கள் மறுபடியும் உணர்வு இல்லாமல்
உங்களை துறந்து கொண்டே வந்தாலும் தேவன் அவர்களை கவிழ்த்தி போட்டு மொச்சமாய் அழித்து போடுவார்கள். அடுத்த 14:30 சொல்லுது, கடற்கரையிலே எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரிடையே செய்த மகத்தான கிரியை எகிப்தியர்கள் செய்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். இனி அவனுக்கு அந்த பயமே கிடையாது. எவன் உன்னை துரத்தினானோ, எவன் இது நாள் வரைக்கும் உன்னை அடிமைப்படுத்தினானோ, இப்போ அவன் உயிரோடவே இல்லை. அவர்களுடைய சாப்டரே ஆண்டவர் க்ளோஸ் பண்றார். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் சத்துருக்களை கலங்க பண்ணுவார். அந்த மேகம் அவர்களுடைய உருளைகளை கலஞ்சு போக பண்ணும். உங்களை தொடர்த்தி வருகிற காரியங்கள் நொறுங்கி போக பண்ணுவார். 3வது, உங்கள் சத்துருக்களை கவிழ்த்து போடுவார். அதனால தைரியமா இருங்க, எதுவும் உங்களை பயமுறுத்த அனுமதிக்காதீங்க. சரி, இப்போ 3 விஷயம் பார்த்தோம். ரைட், அடுத்து யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அவருடைய நாமத்தை என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமும் உள்ள தேவன். அதாவது அந்த ஜனத்திற்கு சில நேரங்களில் மீறினாங்க, சில நேரம் புரியாம இருந்தாங்க. ஆனா தேவன் இரக்கம் உள்ளவரா, கிருபை உள்ளவரா, அவங்க மேல நீடிய சாந்தம் உள்ளவரா, மகாதயவு உள்ளவரா, சத்தியம் உள்ள தேவனா அவங்களுக்கு வெளிப்பட்டார். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அவர் பேர். மேகத்தில் இறங்கி அவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு இங்கே கடன் பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அவர் உங்கள் கடனை தீர்க்கிறவராக வெளிப்படுவார். ஆபிரகாம் ஈசாக்கா பலி செலுத்தும் போது ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கிறாரு ஈசாக்கு. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரா அப்படின்வாங்க. என்ன பேர் அப்படின்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அது ஒரு பேராக தேவனுக்கு விளங்கிச்சு. அவர் ஒரு பேர் என்ன பேர் வைக்கிறாருன்னா, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு எப்படி இந்த பிரச்சனையை கடந்து போறதுன்னு தெரியல, அவர் சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும்னு அவருக்கு ஒரு பேர் வைக்கிறான். உங்க பிரச்சனைக்கு, உங்க சூழ்நிலைக்கு, உங்க கேள்விக்கு பதில் தான் அவர் பேர். நீங்க ஒரு பிரச்சனை வியாதியில் இருக்கீங்க அப்படின்னா அவர் வைத்தியராய் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஒரு வழக்கில் இருக்கீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு நீதிபதியாய் வெளிப்படுவார். அவர் உங்களுக்கு வக்கீலாக வெளிப்பட மாட்டார். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே மட்டும்தான் பரிந்து பேசுகிற ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரே தவிர மற்ற ஜனங்களிடத்துல உங்களுக்காக அவர் போய் பரிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக நீதி செய்கிற தேவனாக அவர் இருப்பார். இந்த உலகத்துல உங்கள் சார்பில் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அவர் உங்களுக்காக அதிகாரம் உள்ளவராய் கட்டளைகளை வெளிப்படுத்துவார். அதுதான் அவருடைய நாமம். நீ என்ன தேவையோடு இருக்கையோ அதற்கு பதில் தான் அவர் பேர். அதைத்தான் மேகத்தில் இறங்கி மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். சரி, அடுத்து என்னாகமம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, என்னாகமத்தில் 9வது அதிகாரம் வாசிங்க அப்படின்னா 17வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசி பார்த்தோம் அப்படின்னா, அதில் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேகமானது 2 நாளாவது, 1 மாதமாவது, 1 வருடமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்குவார்கள். அது உயர எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். அடுத்து இந்த மேகம் என்ன பண்ணுச்சுன்னா, இது எங்கே போய் தங்கி நிற்கிதோ அங்கே அவங்க அப்படி ஸ்டே பண்ணிடுவாங்க. அடுத்த மூவ் போக மாட்டாங்க. அடுத்து அது எப்போ எழும்புதோ அப்போ தான் அவங்க புறப்படுவாங்க. இதைத்தான் என்னாகமம் 9:17 நீங்கள் 23 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காரியங்கள் அங்கே எழுதியிருக்கும். இப்போ மேகம் நெடுநாள் தங்கியிருக்கு. இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, 2 நாளாவது, 1 மாதமாவது, 1 வருடமாவது. இப்போ நீங்கள் என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக நான் மட்டும்தான் நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவேன். ஒரு காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னா எனக்கு மேகம் எழும்பணும், நீங்கள் முன்னாடி செல்லணும். 1 நாள் ஆனாலும் சரி, 2 நாளில் போனாலும் சரி, 1 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷமாக ஆனாலும் சரி, நீங்கள் எனக்கு முன்னாடி போகாமல் நான் என்ன செய்ய போகிறதில்ல,
போக போகிறதில்ல அப்படின்ற ஒரு தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுக்கணும். எந்த காரியமாக இருந்தாலும் இந்த தேவனுடைய ஒரு அடையாளம் காணப்படாமல், அவருடைய வார்த்தை வெளிப்படாமல், அவர் நடத்துகிறவராக உங்கள் வாழ்க்கையில் வராமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணக்கூடாது. 2 நாளில் செய்ய வேண்டிய காரியமாக இருந்தாலும் சரி, 1 மாதத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய காரியமாக இருந்தாலும் சரி, 1 வருஷம் கழிச்சு செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, அந்த மேகம் எழும்பாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே போல் மேகம் எங்கே நிற்கிதோ அங்கே அப்படியே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தங்கி விடுவார்கள். சரி, அடுத்து 10வது அதிகாரத்தில் 11-12 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியிலே மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து இந்த தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்திலே வந்து தங்கிற்று. சரி, 2வது வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி. இது எதுலேருந்து கணக்கு பண்ணப்படுகிறதுனா அவங்க புறப்பட்டதுலேருந்து 2வது வருஷம். அப்போ என்ன செய்யுதுன்னா, சீனாய் வனாந்தரத்தில் இருக்காங்க. இப்போ அங்கேருந்து புறப்படுறாங்க. அடுத்து பாரான் வனாந்தரத்தில் வந்து தங்கி, இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க. அவங்க கானானுக்கு சீனாய்க்கும் நடுவில் தான் இந்த பாரான் வனாந்தரம் இருக்குது. அதில் ஒரு 3 காரியத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் பேசுவார். சரி, இந்த பாரான் வனாந்தரத்தில் மேகம் நின்ற உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் அங்கேயே என்ன செஞ்சுட்டாங்க, ஸ்டே பண்ணிட்டாங்க. சரி, இந்த பாரான் வனாந்தரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த பாரான் வனாந்தரத்திலிருந்து தான் நீங்கள் என்னாகும் 13வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த எகிப்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படிக்கு 12 கோத்திர தலைவர்களை மோசே அனுப்பினார் இல்லையா, அது இந்த பாரான் வனாந்தரத்தில். இப்போ ஆல்மோஸ்ட் கானான் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனாலும் மேகம் இந்த பாரானிலே சில அனுபவங்களை, சில சரித்திர உண்மைகளை கற்றுக் கொடுக்க விரும்பி இந்த மேகம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பாரான் வனாந்தரத்தை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது, அங்கேருந்து சில காரியங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே அது ஸ்டே பண்ணுகிறது. அங்கே ஸ்டே பண்ணி அப்படியே அங்கேருந்து அவங்க போய் சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. அடுத்த மேகம் எப்போ எழும்புன்னு தெரியாது. திடீர்னு காலையில் எழுந்திருச்சு, காலையில் கிளம்பிருச்சு அப்படின்னா போகணும். நைட்டில் மேகம் அக்னி ஸ்தம்பம் எழும்புனாலும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா உடனடியாக புறப்படணும். எதுக்கும் ஆயத்தமாக இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை செய்கிறதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாய் நீங்கள் எனி டைம் யூ ஹாவ் டு ரெடி டு கோ wherever God's want. தேவன் எங்கெங்கெல்லாம் போக விரும்புகிறாரோ, அனுப்ப விரும்புகிறாரோ அதுக்கெல்லாம் போகும்படியாக நீங்கள் எந்நேரமும் ஆயத்தமாக இருக்கணும். மேகம் எழும்புனா பெட்டியை மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடணும். மேகம் நின்றுச்சுன்னா அங்கேயே நின்றுடணும், அதுக்கடுத்து போகக்கூடாது. சரி, ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிச்சுட்டு அடுத்த இதுக்கு போகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் என்னாகமம் 10வது அதிகாரத்தில் 35, 36, 34 சொல்லுது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் பண்ணுகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. உடன்படிக்கை பெட்டியானது புறப்படும் போது மோசே மேலே வானத்தில் மேகம் எழும்பிருச்சு, புறப்பட்டுருச்சுன்னா ஜனங்களும் புறப்படணும், பெட்டியை சுமந்து கொண்டு புறப்படுவார்கள். அந்த பெட்டியை தூக்கிட்டு புறப்படும் போது மோசே இப்படி சொல்லுவாராம், கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. இந்த பெட்டியை எடுத்துட்டு அவங்க புறப்படும் போது மேகம் கிளம்பிருச்சுன்னா இவங்க பிரயாணத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சத்துருக்கள் வர்றாங்களா வரலையான்றது உங்களுக்கு தெரியும். கண்களுக்கு தெரியாத அந்த மேகம் தான் கண்டுபிடிக்கும். ஸோ பாதை காட்டுகிற மேகமாகவும் இருக்கும், அவர்களை பாதுகாக்கிற மேகமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் பெட்டி புறப்படும் சொல்கிறாரு, உங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும், உண்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போகட்டும். உங்களை பகைக்கிறவங்க எங்களை பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஓடி போவார்களாக. அதே போல் அவங்க மேகம் நின்றுச்சு, அவங்க அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலிடத்திலே திரும்புவீராக என்று சொல்லுவான். அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலிடத்திலே திரும்புவீராக. ஆண்டவரே, நாங்கள் புறப்படும் போது, நீங்கள் புறப்படும் போது நாங்களும் புறப்படுறோம், எங்களோட நீங்களும் வாங்க. இப்போ நாங்கள் தங்கிட்டோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, மறுபடியும் எங்கள் திரும்பி எங்கள் கூடாரத்துக்குள்ளே வாங்க, எங்கள் கூட தங்கியிருங்க. இதுதாங்க பிரதானமான ஒரு ஆசீர்வாதம். உலகத்தில் உங்களுக்கு வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், நிலங்கள் இருக்கலாம், நிறைய சொத்துகள் இருக்கலாம்.
ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறாரா? அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்குதா? நீங்கள் புறப்படும் போது அவர் புறப்படுறாரா? நீங்கள் தங்கும் போது அவர் திரும்பி உங்க கூட வந்து ஸ்டே பண்ணுறாரா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தெய்வீக பிரசன்னத்தை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு சூப்பர் நேச்சுரலாக நம்ம வாழ்க்கை மாறும். ஓகே, அடுத்து இந்த பாரான் வனாந்தரத்தில் ஒரு 3 சம்பவங்கள் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல பாரான் வனாந்தரம் இந்த சீனாய் மலைக்கும் வனாந்தரத்திற்கும் கானான் தேசத்துக்கும் நடுவில் இருக்குது. பாரான்றது வனாந்தரம், ஆனாலும் அது ஒரு மலை, உயரமான ஸ்தலம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு எடுத்துக்க சான்றாக நீங்கள் வந்து வாசிங்க அப்படின்னா 33:2 உபாகமம் 33:2 பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமானார். அவர்களுக்கு அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. அப்போ பாரான் மலையிலிருந்து ஆபகுக் 3:3 வாசிங்கன்னா பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்து வந்தார். அப்போ பாரான் பர்வதம், பாரான் வனாந்திரம், பாரான் மலை, இது எல்லாமே ஒன்று தான். சரி, என்ன சம்பவம் அப்படின்னா, ஒன்று, ஆகாரும் இஸ்மவேலும் ஆபிரகாமால் அனுப்பிவிடப்பட்ட போது அவர்களை இஸ்மவேலுக்கு உயிர் போகிற நிலைமையில் ஒரு நீரூற்றை கொடுத்து அவர்களை ஆதரித்து வாழ வைத்த ஒரு ஸ்தலம் இந்த பாரான் வனாந்திரம். நீங்கள் வந்து ஆதியாகமம் 21:19-21 வாசி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் இருக்கும். அந்த பாரான் வனாந்தரத்தில் தான் இஸ்மவேலர்கள் வாழ்ந்தார்கள். அங்கே இருந்து தான் அந்த குடும்பம் பெருகினது, அங்கேருந்து தான் அவங்க தலைச்சார்கள். இன்றைக்கும் வந்து அரபு நாடுகளில் இஸ்மவேல் மூலமாக தான் இஸ்லாமிய சந்ததி உருவானது. அவர்கள் இன்னைக்கு செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு உலகத்திலேயே வந்து உயர்ந்த கரன்சியுடைய வேல்யூ அதிகம் அப்படின்னா குவைத் டாலர். அதுதான் உலகத்திலே அதிகம். யூஎஸ்டியை விட, யூரோப் டாலரை விட அதிகமான ஒரு பண மதிப்பு உள்ள ஒரு நாடுனா குவைத். இன்னும் அரபு தேசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. காரணம், தேவனால் ஆதரிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். ஆகாரும் இஸ்மவேலும் அங்கே இருந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஜீவ நீரூற்றை பெற்றுக்கொண்டு உயிர் பிழைத்து அந்த பாரான் வனாந்தரத்தில் தான் பெருகினார்கள். அநேகருக்கு ஆகாரம் அருளி இருக்கிறது, அநேகரை ஆசீர்வதித்து இருக்கிறது, அநேகரை ஆதரித்து இருக்கிறது. ரெண்டாவது, அங்கே வந்து இந்த மேகம் என்ன செய்யுது, நிற்கிது. இதை தெரியாமல் நீ என்ன செய்யக்கூடாது, கானானுக்குள்ளே போகக்கூடாது. கானான் ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அங்கே செழிப்பு இருக்குது, உண்மைதான். ஆனால் அங்கே செழிப்பை நோக்கி நீ ஓடக்கூடாது. நான் உன் கூட இருந்தேன்னா பாரான் வனாந்திரம் கானானாய் மாறும். நான் உன் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம் என்பதை தேவன் அவர்களுக்கு புரிய வைக்கும்படிக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் இந்த பாரான் வனாந்திரம். அந்த இடத்துல மேகம் நிற்கிது, கச்சு கொடுக்க விரும்புது மேகம். சரி, ரெண்டாவது, கானானை சுற்றி பார்க்கும்படி மோசே இந்த வனாந்தரத்தில் இருந்துதான் கோத்திர தலைவர்களை அனுப்பினான். யோசுவா, காலேபு உட்பட 12 பேரை அனுப்பினார்கள். அங்கிருந்து தான் கானான் தேசத்தை போய் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே எப்படி நம்ம ஈஸியாக போய் அவங்கள ஜெயிக்க முடியுமா, எப்படி போகிறது, எல்லா திட்டங்களையும் ஒரு ஐடியா கிடைக்கிற ஒரு இடம் எங்கே இருந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னா இந்த பாரான் வனாந்தரத்துல இருந்து. மூணாவது, 1 சாமுவேல் 25:1 பார்த்தீங்க அப்படின்னா, சாமுவேல் இறந்தப்ப தாவீது அவரை வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். ஏன் அப்படின்னா, சவுலினால் துரத்தப்பட்டு அவன் உயிருக்கு ஒரு ஆபத்து வந்த சூழ்நிலையில அந்த தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா, பாரான் வனாந்தரத்தில் தங்கியிருந்தார். அங்கே இருந்த தாவீதை சவுலால கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி தாவீதுக்கு ஒரு பாதுகாப்பாய், ஒரு அரணாய் தாவீதையும் அவரோடு கூட 600 பேரையும் ஆதரித்த ஒரு ஸ்தலம்தான் இந்த பாரான் வனாந்திரம். இந்த பாரான் வனாந்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து the region is known as rugged plains with some areas no soil formation due to the lack of rain, often characterized as a desolate landscape. அதாவது இது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு இடம், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம். இல்லை, அதோட சாயில் கூட, அந்த மண்ணு கூட ஒரு ஃபார்மேஷன் இல்லாமல் டியூ டு த லேக் ஆஃப் ரெயின்,
அந்த ஒரு லேக் ஆஃப் ரெயின் அப்படின்னா மழை இல்லாததுனால அந்த மண்ணுக்கு ஒரு சரியான ஒரு 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 உருவம் இல்லாமல், ஒரு அடையாளம் இல்லாமல், ஒரு 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 வல்லமை இல்லாமல், அதில் எதை போட்டாலும் அது விளைச்சலை கொடுக்கக்கூடிய, பலன் அளிக்கக்கூட முடியாத ஒரு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நிலமா, ஒரு டிசோலேட் லேண்ட் அப்படின்னா ஒரு தரிசு நிலம், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத நிலம். அதுதான் இந்த பாரான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கலாம். எனக்கு நான் முன்னேறக்கூடாதபடிக்கு எந்த நன்மைகளும் எனக்கு கிடைக்கல, எந்த ஆசீர்வாதங்களுமே எனக்கு கிடைக்கல, எல்லாமே தள்ளி போயிட்டு இருக்குது, சபிக்கப்பட்ட, மற்றவர்கள் பார்த்தாலே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த பாராணில தான் ஆண்டவர் அநேகரை ஆதரித்திருக்கிறார். அநேகரை ஆதரிக்கும்படி, அநேகரை ஆசீர்வதிக்கும்படி, அநேகரை போஷிக்கும்படி, பலருடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். உங்கள் வாழ்க்கையை கொண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்கன்னு சொன்னால், பாரான் வனாந்திரம் போல ஒரு தரிசு நிலமாய், ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலமாய், எந்த விளைச்சலையும் கொடுக்க முடியாத, எந்த நன்மையும் என்னிடத்தில் வர எனக்கு தகுதி இல்லை என்று நீங்கள் நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா, அந்த நிலைமையைத்தான் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னிடத்திலிருந்து அநேகர் பயிற்றுவிக்கப்படும்படி, உன்னிடத்திலிருந்து அநேகர் ஆதரிக்கப்படும்படி, உன்னிடத்திலிருந்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி, உன்னிடத்திலே அநேகர் அடைக்கலம் புகும்படிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் அவர் மாற்ற உண்மையுள்ளவர். இந்த மேகம் உன்னை கடந்து போகாது. இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஒருத்தன் போகணும்னா அந்த பாரானை கடக்காம அவன் கானானுக்குள்ள போக முடியாது. தேவன் உன்னை அடையாளப்படுத்துவார். சாபத்திற்கும் துரதிர்ஷ்டத்திற்கும் அடையாளமா இருக்கிற உன்னை ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் இந்த மாதம் முதற்கொண்டு தேவன் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அடுத்து புதிய ஏற்பாட்டில் வந்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் என்னாகமம் 14:4 பார்த்தோன்னா, உம்முடைய 16:42 மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூடின பொழுது மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. இந்த ஜனங்களை 12:5 வரைக்கும் என்னாகமத்தில் பார்த்தோம்னா, மிரியாமை அழைத்து மேகத்தூணிலிருந்து கர்த்தர் கடிந்து கொண்டார். இந்த ஜனத்திற்கு விரோதமாய் யார் எழும்பினாலும், மிரியாம் சொந்த அக்கா, அதே நேரம் சபை மக்கள், சொந்த ஜனங்கள் யார் விரோதமாக எழும்பினாலும் உடனடியாக அந்த மேகம் வரும், அவர்களை கடிந்து கொள்ளும். உங்கள் சார்பில் உங்களுக்காக, உங்களுக்கு விரோதமாய் அநீதி பேசுகிறவர்கள் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, உங்களோடு நல்லா பழகினவர்கள், உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த மேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் உங்கள் பிரச்சனையை அது பார்த்துக்கிறோம். அவர்களை ஒரு நாளும் தூஷிக்க, உங்கள் பேரை கெடுக்க ஒரு நாளும் இந்த மேகம் அனுமதிக்காது. உங்களை தாழ்வாய் பேச ஒரு நாளும் அனுமதிக்காமல் இமீடியட்டாக அதை கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு மேகமாய் தேவன் வெளிப்படுவார். ஓகே, நியூ டெஸ்டமெண்ட்லையும் ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவருடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருங்கன்னு சொல்லி மத்தேயு 17:5, லூக்கா 9:4, லூக்கா இப்படி பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். லூக்கா 21:27 ஒரு மேகம் இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல மறுரூப மலையில அவங்களை சூழ்ந்து நின்று இவரில் பிரியமா இருக்கிறேன்னு அவரை அடையாளப்படுத்தினது. 21:27 பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்ப அந்த மேகத்தின் மேல் அவர் வருவார். இந்த மேகம் கடைசி வரைக்கும் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு காரியம். இதைத்தான் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாய் அந்த தேவ மகிமையும் தேவ வல்லமை உங்களோடு தங்கி இருக்கும். இந்த மாதம் முதற்கொண்டு உங்களை வழி நடத்தும். அப்போஸ்தலர்கள் 1:9 பார்த்தீங்கன்னா, அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எப்படி மேகம் அவரை அடையாளப்படுத்தினதோ, எப்படி மறுபடியும் அவர் மேகத்தில் வருவார், அதே போல ஒரு மேகம் அவரை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு மேகம் அவரை என்ன செஞ்சிச்சு, எடுத்து கொண்டு போனது. ஓகே, இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்குது. எபிரேயர் 12:1 வாசம்னா, ஆகையால் மேகமோன்ற தனி திரளான சாட்சிகள், மேகம் போல திரளான சாட்சி, இவ்வளோ காரியங்கள் மேகம் போல என்ன செஞ்சிருக்குதான், நம்ம பக்கத்துல சூழ்ந்திருக்குது. ஆகையால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பாரமான யாவற்றையும், உங்களுக்கு பாரமா இருக்கிற எல்லாத்தையும் விளக்கிருங்க. உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்குது, மேகத்தின் வல்லமை இருக்குது. ஆனாலும் உங்களை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற
பாரமும் பாவமும் உங்களை சுற்றி மேகத்தின் வல்லமையை பார்க்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறது. நீங்கள் அவைகளை என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் செய்யறது இது வரைக்கும் பார்த்தோம். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தள்ளி விட்டு பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, இந்த பாவத்தையும் உங்க மனசை பாரப்படுத்துற காரியத்தையும் தள்ளி உதறிவிட்டு இந்த மேகத்தை நோக்கி நீங்க பிரயாணம் பண்ணுங்க. மேகம் போகிற திசையில போங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா நான் சொல்றேன், ஆசீர்வாதம் உள்ளதாய், மகிமை உள்ளதாய், நற்சாட்சி உள்ளதாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். அப்புறம் வெளிப்படுத்தல் 1:7 பார்த்தீங்கன்னா, அவர் மேகங்களுடனே வருவார், அவரை குத்தினவர் யாவரும் கண்கள் காணும் அப்படின்றது. அவர் வரும்போது மேகத்துல தான் வருவார். வெளிப்படுத்தல் 14, 14, 16 வாசிங்கன்னா, ஒரு வெண்மேகம் இறங்கி அந்த மேகத்துல பொற்கிரீடத்தை வச்சு ஒரு அருவாளை உடைய மனுஷகுமாரன் அதில் உட்கார்ந்துருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, மேகத்தை நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆபீப் அப்படின்னா ஒரு விளைச்சல். மேகத்துடைய நோக்கம் என்னன்னா, அந்த மேகத்திலிருந்து வருகிற மழை பூமியில விளைச்சலை உண்டு பண்ணி உங்களுக்கு அறுவடை கொடுப்பது. கடைசியில் இந்த மேகத்தில் இறங்கி வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, அறுவடை ஆகிய உங்களை அவர் பெற்றுக்கொள்ளும்படிக்கு மேகத்திலே வெளிப்படுத்தல் 14:14 அவர் உட்கார்ந்து இருக்கிறாரா. உட்கார்ந்து அருவாளை, கருவாளை கொண்டு அறுவடையை கொண்டு செல்லும்படி, உங்களை அவர் தன்னிடமாய் சேர்த்து கொள்ளும்படிக்கு அவர் ஆயத்தமாய் அமர்ந்திருக்கிறார். அதுவும் அப்பொழுதும் அந்த மேகம் அவரோடு கூட இருக்கிறது. எப்படி இந்த மேகம் ஒரு அறுவடைக்கு காரணமாக இருக்கு, அதுபோல இயேசு கிறிஸ்துவும் உங்களை அந்த ஒரு சோளம் காண பார்த்தது போல நீங்கள் கோதுமை மணியை போல இருக்கு, தானியத்திற்கு அடையாளமாக இருக்கிற நம்மை தேவன் தம்முடைய களஞ்சியத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அது வரையிலும் இந்த மேகம் உங்களோடு கூட இருக்கும், இடைப்படும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.